ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் டூயிங் குட். இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங் வந்துட்டு ஐ திங்க் மேபி 6 o'clock. யா, நான் டைம் கூட பார்க்கல. ஏன்னா எனக்கு என்னோடய யோகா செஷன்லாம் முடிச்சுட்டு நான் சமைக்கணும்னு வந்துட்டேன். ஜனனிக்கு இன்றைக்கி 12th ஸ்டாண்டர்ட் ஆரம்பமாகுது. ஸோ இன்னிலேருந்து அவங்களுக்கு ஸ்கூலு. அவங்க என்ன எக்ஸாம் முடிஞ்சிட்டு 1 வீக் வீட்டில் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். இன்றைக்கி என்னென்னா மார்னிங் டிஃபன் எனக்கு செய்கிற வேலை இல்லை. எஸ்டர்டே நைட் வந்துட்டு பொங்கலும் சாம்பாரும் பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் அப்படியே எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இப்போ காலையில் எல்லாத்தையும் சூடு பண்ணுறேன். அந்த பக்கம் இண்டக்ஷன் ஸ்டவ்வில் மட்டன் வேகுது. இதுதான் கிச்சனோட மார்னிங் எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். எப்படி இருக்கும்னு இல்லை, இன்றைக்கி இப்படி இருக்குது. சாம்பார் சூடு பண்ணிட்டேன். இதை எடுத்துகிட்டு பொங்கலையும் சூடு பண்ணிடலாம். ஏன்னா ஜனனி கிளம்புற டைம் ஆகிடுச்சு. அவள் வந்து எனக்கு சாம்பாருக்கு கீ ரோஸ் போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னான். ஸோ இதெல்லாம் சூடு பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்து என் பெரிய டாக்டரும் கிளம்புவா. சாப்பிட்டு கிளம்ப வசதியாக இருக்கும். என்னடா மார்னிங் பிரியாணி பண்ணுறேன்னு நினைக்கிறீங்களா? 2 வேலையும் ஒன்றா முடிஞ்சிருங்க. அதுதான் எனக்கு. ஏன்னா இந்த வெயிலில் சுத்தமாக கிச்சனில் என்ன தான் எக்ஸாஸ்ட் இருந்தாலும் சிம்னி இருந்தாலும் நிற்கவே முடியல. இது நேற்று பொங்கல் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கடாயில் மூடி போட்டு சிம்மில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ செஞ்ச மாதிரி சூடாகி நல்லா இருந்தது. அந்த பக்கம் மட்டனுக்கு கொஞ்சம் காரப்பொடியும் உப்பும் சேர்த்துட்டு மஞ்சள் பொடி சேர்த்து ஆல்ரெடி சேர்த்துட்டேன். ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த கிச்சனில் வந்துட்டு இந்த எல் ஷேப் கிச்சன் மேடை இல்லையா, ஸோ அதில் ரொம்ப இடம் கிடையாது. அடுப்புக்கு ரைட் சைடில் வந்து ஒரு 24 inches இருக்கும். அடுப்புக்கு லெஃப்டில் வந்துட்டு ஒரு 30 inches இருக்கும். அவ்வளோதான் அந்த டேபிள். இங்கே ஆப்போசிட்டில் இருக்க இந்த டைனிங் பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இல்லாமல் வைக்க முடியும். எந்த சமைச்சாலும் அங்கே தான் வைக்க முடியும். அதனால தான் அந்த இடம் ஃபுல்லாக கன்ஜஸ்டடாக இருக்குது. வைக்க இடமோ கபோர்டோ இருந்தால் எல்லாம் உள்ளே வச்சிடலாம். ஐ டோன்ட் நோ, என்னோடய கிச்சன் வீடியோ பார்த்துருப்பீங்க, டூர் வீடியோ. அப்போ என்ன சாமான்கள் இருந்தது என்ன இல்லைன்னே தெரியல எனக்கு. இப்போது கம்பேர் பண்ணும்போது இப்போ பொருள் நிறைய ஆயிடுச்சா இல்லை என்னன்னே எனக்கு புரியல. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். காலையில் ஒரு வேலையும் புரியல. ஏன்னா இத்தனை நாள் சமைச்சிருவேன். மார்னிங் ஒரு 8 o'clock 9 o'clock ஆகிடும். ஏன்னா எனக்கு 2 சமையலுமே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் ரெண்டுத்தையுமே சீக்கிரம் முடிக்கணும். ஏன்னா வெயில் வந்துருச்சுன்னா அந்த எதிர் வெயிலுக்கு அங்கே நிற்கவே முடியாது சுத்தமாக. சரி, அதெல்லாம் வேகிற வேலைக்கு நம்ம போய் துணி போட்டு வந்துடலாம் வாஷிங் மிஷின்லன்ட்டு முதல்ல ஒரு லோடு எடுக்கிறதுக்காக போகிறேன். எடுத்துகிட்டு வந்துட்டேன் நான். இப்போ அடுத்தது பிள்ளைங்க ரூம்லேருந்து துணியை போடணும். ஆக்சுவலி பெட்ஷீட் இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது லாண்ட்ரி பேஸ்கெட்டு. ஸோ அதையும் போட்டுட்டு வந்துட்டேன். இதெல்லாம் இப்படியே இருக்கும்போது பின்னாடி பூ பறிச்சிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பூ பறிச்சிட்டு வந்துட்டேன். இந்த காயப்போட வேண்டிய துணியெல்லாம் பின்னாடி வச்சுட்டு வந்துட்டேன். ஏன்னா இப்போ வேலை செய்ய முடியாது. ஏன்னா இங்கே பிரியாணி பண்ணி ஆகணும். பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக வந்துருச்சுன்ட்டு. இப்போ செஞ்ச மாதிரி இல்லை. ஸோ நெய்யை மேலே ஊற்றி மூடி வச்சிட்டேன். அவ்வளோதான். என் பெரிய பொண்ணுக்கு பொங்கல் ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஐஷுவும் சாப்பிட்ருவா. ஐஷுக்கு எக்ஸாம் போயின்ட்டுருக்கு. அவங்க காலேஜ் 3rd year. அவங்களுக்கு எக்ஸாம்ஸ் இன்றைக்கி லீவுங்கிறதுனால அவங்க தூங்குறாங்க. இதுவுமே பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு போயிடும். ஏன்னா யார் கிளம்புறாங்களோ அவங்க அங்கேருந்து வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. என்னை கூப்பிட மாட்டாங்க. நான் அடுத்த வேலையில் இருக்கேன்னா என்னை கூப்பிடவே மாட்டாங்க பிள்ளைங்க. இப்போ என்ன, இது பண்ணிவிட்டு ஜனனிக்கு தலை சீவணும். அவங்க இப்போ தான் ஏந்திரிச்சு கிளம்பவே போயிருக்காங்க. இப்போ என்ன டைம் வந்து 6:15 இருக்கும். இது ஏன் இந்த பாட்டிலில் கண்டெய்னரில் இருக்குன்னா, இது வந்து செக்கு எண்ணெய் வாங்கிட்டு வந்தேன் அது ஆட்டுற இடத்துல வந்து. ஸோ அதுலேயே வச்சுட்டேன். ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். இதை ஏன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவானே, யூஸ் பண்ணிவிட்டு த்ரோ பண்ண வேண்டியது தான். அதனால அதில் வச்சுட்டேன். எண்ணெய் ஊற்றி சோம்பு மட்டும் தாளிச்சிருக்கேன்.
ஏதோ அவங்க வெட்டி வச்ச வெங்காயம், அது சோம்பு தாளிக்கிறதுக்குள்ளே அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சிடலாம், அந்த இடம் ஃப்ரீ ஆகும்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் அதுக்கான ரெஸ்பெக்டிவ் பிளேஸில் வைக்கிறேன். ஆக்சுவலி என்ன தான் நம்மள்ட்ட வந்துட்டு மெஷினர், இப்போது பாத்திரம் வளர்க்குறதுக்கு ஒருத்தவங்க வராங்க அப்படின்னா அவங்க விலைக்கு ஒரு டைமில் வச்சுடுவாங்க. இப்போது நான் டிஷ்வாஷரில் போடுறதுனால என்னென்னா, எனக்கு கைக்கு அடுத்த இப்போ ஒரு வேளைக்கு ஃபுல்லாக லோட் பண்ணால் அது அடுத்து அது ஒர்க்கு முடிஞ்சு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்கிட்ட வேறு மாதிரி இன்னொரு செட்டு பாத்திரங்கள் இருந்தால் தான் நான் போட முடியும், சமைக்க முடியும் அடுத்ததுக்கு. ஸோ அதனால் ஒரு அட்லீஸ்ட் வந்து நாங்கள் 5 பேர் உள்ள வீட்டில் வந்துட்டு எங்களுக்கு எல்லாமே ஒரு 2 செட்டாவது இருந்தால் தான் சரி, இது போட்டோம்னா அது பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி வைக்க கபர்ட்ஸ் இல்லாதனால இவ்வளோ சாமான் தெரியுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு இதுவே பெரிய டென்ஷனாக கூட இருக்குது ஒரு சமயம். இது வந்து பிரியாணிக்கு, சாரி அதை பேசிக்கிட்டே இதை விட்டுட்டேன். பிரியாணிக்கு வெங்காயம், தக்காளி, புதினா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். இது இப்போ இப்படி பண்ணுறேன் நான், நல்லாயிருக்கு ஆனால் சாப்பிட்றதுக்கு. அரைச்சிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் வெங்காயம் வந்து வதக்கினேன் இல்லையா, ஸோ இதையும் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்கள் கூட செஞ்சு பாருங்களேன். இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா வருது பிரியாணி இந்த மாதிரி பண்ணும்போது. அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ரா இதெல்லாம் இல்லை. இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சதுனால நான் இதில் போடலை, இல்லைன்னா இது கூடவே வெங்காயம் தக்காளி கூடவே அரைக்க போட்டு எடுத்துக்கலாம். ஒரே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட் என்ஹான்ஸ் ஆகணும்ல, பிள்ளைங்களுக்கு பிடிக்கணும், நம்ம சமையலும் கொஞ்சம் மாறணும். அப்படி யோசிச்சு தான் நான் இதெல்லாம் வந்துட்டு பார்ப்போம்ல, ஏதாவது ரீல் பார்ப்போம், ஏதாவது சமைக்கிறது பார்ப்போம், அதில் இந்த மாதிரி கற்றுக்க வேண்டியது தான். இப்போது ரீசண்டாக வந்துட்டு ஏஐ வச்சுட்டு ஒரு வீடியோ எடுத்திருந்தாங்க, நான் அதில் தான் பார்த்தேன். இது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை இல்லை சாரி புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையும் அரைச்சி இந்த மாதிரி பிரியாணி பண்ணுறது. சரி நாமளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன், அதனால் ட்ரை பண்ணேன். ஆல்ரெடி பகாரா ரைஸ்ன்னு சொல்லி ஒரு ரீல் போட்டிருப்பேன், அதுக்குமே இப்படி தான் அரைச்சி போட்டதுனால ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அன்றைக்கி. ஸோ அதையே யோசித்தேன், ஆமாம் அதில் கூட போட்டோம்ல, நல்லா தானே இருந்ததுன்னு சொல்லி இதுக்கும் பண்ணிட்டேன். அரிசியை ரொம்ப லேட்டாக ஊற வச்சேங்க நான், இந்த வேலை அந்த வேலைன்னு பார்த்துட்டு. அதனால் என்ன பண்ணேன், கழுவிட்டு உடனே போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு திருப்பிடுவோன்னு சொல்லிட்டு திருப்பிட்டேன். அது என்னென்னா இப்படி தான் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு அந்த மிக்ஸி கொஞ்சம் அலசின தண்ணி பக்கத்தில் இண்டக்ஷனில் கொதிக்க வச்சுருந்தேன். ஸோ அது இதில் அளந்து தான் கொதிக்க வச்சேன், நிறையாலாம் வைக்கல, ஏன்னா அளக்க முடியாது, சுடு தண்ணியில் எப்படி அளந்து ஊற்றுவீங்கன்னு சொல்லிட்டு கரெக்டாக அளந்தே சுடு தண்ணி கொதிக்க வச்சேன். அப்படியே எடுத்து ஊற்றிட்டேன். நான் இதுக்கப்புறம் தான் மிளகா பொடி எல்லாமே ஆட் பண்ணேன். கொத்தமல்லி அப்போ எடுக்கலை அரைக்கிறதுக்கு, ஸோ அதனால் லேட்டாக போட்டேன். இது வந்து கறி வேக வச்ச தண்ணி, அதையும் ஆட் பண்ணிட்டேன். இது சில்வர் கடாய் இல்லையா, இதில் வந்து குழம்பு பண்ணலாம், பட் வந்து கிரேவியெல்லாம் நீங்கள் ஏதாவது வறுக்கிற மாதிரி இருந்ததுன்னா பக்கத்துலேயே நின்று செய்யணும். என்ன தான் கனமான கடாயாக இருந்தாலும் சில்வரில் பிடிச்சிக்கும். ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி கலக்கிறேன். நானே குழம்பு மிளகாப்பொடி தான் கலப்பேன். அப்போல்லாம் யோசிப்பேன், ஏன் கடையில் பண்ணுற மாதிரி வரல அப்படின்ட்டு. அப்புறம்தான் இப்போது வந்து ரீசெண்டாக மிளகாப்பொடி தீர்ந்துருச்சுன்னு, எனக்கு இது மாதிரி ஆனதே இல்லை, நான் எப்படி கவனிக்காமல் விட்டேன்னு தெரியல. மிளகாப்பொடி தீர்ந்துருச்சு, அதனால் போயிட்டு கடையில் இந்த மிளகாப்பொடி வாங்கிட்டு வந்தேன், வெறும் மிளகாப்பொடி. பட் ஆனால் அதில் எனக்கு குழம்பு சாப்பிட சுத்தமாக பிடிக்கல, ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருந்தது, எனக்கு சுத்தமாக செட் ஆகலை, காரம் வேறு. அதனால் போய் மிளகா முதல் வேலையாக வறுத்து அரைச்சிட்டு வந்துட்டேன். நான் வெயிலெலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன், எனக்கு உடனே தேவைப்பட்டுச்சு, அதனால் அப்படியே அரைச்சாச்சு. அவ்வளோதான். இப்போ இதை மூடி வச்சிடலாம். கரம் மசாலா வந்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர் முதல்ல வந்துட்டு கடையிலேருந்து வாங்கினது வேண்டாமே அக்கா அப்படின்னாங்க. ஸோ அன்னையிலேருந்து இன்றைக்கு வரலையும் சரி நானே அரைச்சி போட்டுப்பேன்.
என் சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்கிறத நான் கேட்கணும்ல. என்னோட நல்லதுக்கு தான் சொன்னாங்க, அதை நல்லா கேட்டேன். இது வந்து culinary எசன்ஸ், பிரியாணி எசன்ஸு. என் பிள்ளைங்களுக்கு இது பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வாக்கிங் போயிட்டு வந்தாங்க. பிரியாணியா என்ன வாசனைன்னு கேட்டாங்க. பிரியாணின்னு சொன்னேன். சரி எனக்கு இப்போவே வெய் அப்படின்னு சொல்லி அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்க. பாப்பா ரெடியாகி போகும்போது, ஜனனிக்கு ஸ்கூல் போகும்போது 8 o'clock வேன் கீழே வந்துடும். ஸோ அவங்க வேனில் போயிடுவாங்க. அவ்வளோதான். இது ஒரு விசில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ டைம் 6:30. 6:30 இல்லை 6:40. ஒரு விசில் வந்ததுக்காக வெயிட் பண்ணுறேன். இதை எடுத்து அந்த பக்கம் போட்டுட்டு ஜனனிக்கு தோசை ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தோசை ஊற்றுறதுக்கு கரண்டி இல்லை. சரி டிஷ்வாஷரில் தானே போட்டேன், அதுலேருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கொஞ்சம் கரண்டி வந்து தட்டையாக இருக்கணும். இந்த குழி கரண்டியில் நான் ஊற்ற மாட்டேன். எனக்கு அகலமாக வராது, உருட்டி உருட்டி வந்துடும். ஸோ அதனால் இப்படி தட்டையான கரண்டியில் ஊற்றுவேன். என்ன மாதிரி எத்தனை பேர் செய்வீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு இது பழக்கம். என் பிள்ளைங்களும் சரி இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஆனால் குழிக்கரண்டியில் ஊற்றினா உருட்டிக்கிட்டே வந்துடும் கரண்டியோடவே. அதனால் அப்படி ஊற்ற மாட்டேன் நான். ஏன் ஐடியா மாதிரி எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள்லாம் சேர்ந்து இந்த வீடியோவை இன்னொருத்தவங்களுக்கு பாஸ் பண்ண உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிஸ்க்கோ யாருக்காவது ஷேர் பண்ணிங்கன்னா தான் நான் வந்துட்டு அதிகமாக போகும் வீடியோ வியூஸு. எப்போவுமே பார்க்குறவங்க மட்டுமே பார்க்குறீங்களா? ஸோ அது வியூஸ் அதிகம் போகலை. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ ப்ரமோட் பண்ணுறது எல்லாமே நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆக்சுவலி இந்த எண்ணெய் பாத்திரம் வந்து எனக்கு நல்லா இருந்தது. எவ்வளோ எண்ணெய் கேன்லாம் வாங்கிட்டேன், எல்லாமே பில்லாகுது. சரி சில்வரில் வாங்கிப்போம். என்கிட்ட சில்வரில் இல்லை, ரொம்ப லாங் பேக் வச்சுருந்தேன். அதில் நெய் ஊற்றிட்டேன். நெய் அடிக்கடி எடுக்க மாட்டோம், எப்பயாவது தானே, அதனால் அதில் ஊற்றிட்டேன். காலையில் இப்படி தான் கபோர்டை திறந்துட்டு எண்ணெயை இழுத்தம் பாருங்கள், எல்லாமே வந்து தொப்புனு கீழே விழுந்துருச்சு. அந்த நேரத்தில் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு எண்ணெயை வச்சேன். இதுவும் இதில் வச்சுருந்தது தான் விழுந்துருச்சு. ஜனனிக்கு ஒரு 2 கீ ரோஸ்ட்டு. நான் மறந்து போய் எண்ணெய் ஊற்றிட்டேன். எப்போவுமே கல்லில் எண்ணெயை நெய் போடாதீங்க. போனீங்கன்னா புகைச்சல் ஜாஸ்தி ஆகும் அப்படி போட்டிங்கன்னா. அதுவே தோசையை இறக்கி கீழே வச்சுட்டு மேலே தோசை மேலே தடவுங்க. சப்பாத்திக்கு எப்படி தடவுமோ அதே மாதிரி தடவுங்க. அந்த எண்ணெய் அது நெய்யோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், புகைச்சலும் இருக்காது தோசைக்கல்லில். நீங்கள் அடுத்து ஊற்றுறதுக்குள்ளே என்னவோ அதில் நெருப்பு வச்சு விட்ட மாதிரி புகைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன். என் ஐடியா பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்கிறது சரிதானே? சரியில்லைனாலும் சொல்லுங்கள், அது கூட கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன தான் டிஷ்வாஷரில் போட்டாலும் கொஞ்சம் கழுவிட்டு தான் யூஸ் பண்ணுறது. நான் இப்போது எனக்கு அவசரத்துக்கு வேறு ஒரு டிட்டர்ஜெண்ட் வாங்கிட்டு அது யூஸ் பண்ணேன். சால்ட் வாங்கிட்டு அதுக்கு டிஷ்வாஷருக்கு. அந்த சால்ட் என்னென்னா அப்படியே ஒரு பாத்திரத்து மேலேயும் இருக்குது. நான் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு அதுக்கான வீடியோவே சொல்ல முடியும். அதனால தான் வெயிட் பண்ணுறேன். இதுவுமே சந்தோஷில் வாங்கினாங்க. ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணலான்ட்டு. பட் அது ஒர்க் ஆகவே இல்லை. எடுத்துகிட்டு போய் ரிட்டன் கொடுக்கணும், கொடுத்துட்டு கேட்கணும். பண்ணுவாங்களா என்னன்னு கூட தெரியல எனக்கு. இப்படி தடவிட்டோம்னா தோசை நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. எஸ், இது ஒரு விசில் வந்தது, அதை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அது குளிரணும். குளிர்ந்தால் தான் அவளுக்கு நான் லஞ்சே கட்ட முடியும். நவ் இட் செல்ஃப் 7:45 ஆகிடுது. நான் தோசை சுட்டு கொடுத்துட்டு ஜனனிக்கு தலை சீவரத்துக்கு போகிறேன். இப்போ எனக்கு லஞ்ச் வேலையும் முடிஞ்சிருச்சு, பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிஞ்சிருச்சு. பாருங்கள், பிரியாணி சூப்பராக இருக்குன்னு சொன்னால் என் டாக்டர் கூட. இது மார்னிங் நான் பண்ணிட்டேன் இல்லையா, 8 o'clock பண்ணிட்டேன்.
அவள் வந்து ஒரு லஞ்சு சாப்பிட்டா. ஐஷு சொல்கிறேன் நான். ஐஷு சாப்பிட்டுட்டு அம்மா பிரியாணி அமக்கலமாக இருக்குமா அப்படின்னா. சத்தியமாக சொல்கிறேங்க, முதல்ல எனக்கு பிரியாணியே பண்ண வராது, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங். எங்கள் மாமியார்லாம் நல்லா பண்ணுவாங்க. அப்புறம் எப்படி நம்ம எப்படியே தெரியாமல் இருந்துக்க மாட்டோம் இல்லையா? எல்லாமே எப்படி பண்ணுறது என்னன்னு தெரிஞ்சுப்போம். அப்பா ஜனனிக்கு லஞ்ச் கட்டிட்டேன் நான். அது பிரியாணி கொஞ்சம் ஹாட் பேக்கில் இருந்தால் நல்லாயிருக்குமேன்ட்டு ஹாட் பேக்கில் கட்டிட்டேன். இது எங்கள் தோட்டத்து பூ, இன்றைக்கி பூத்த பூ. காலையிலே பறிச்சுடுவேன். என்னென்னா அணிலுக்கும் எனக்கும் போட்டி. அதுக்கு நான் சாப்பாடு வைக்கிறேன், வந்து சாப்பிடுது. இருந்தாலும் இந்த பூவெல்லாம் பிஞ்சு பூவெல்லாம் கடிச்சு போட்டுடுது. அதனால நான் என்ன பண்ணேன், 6 மணிக்கு கொஞ்சம் வெளிச்சம் வந்த உடனே இப்போ எல்லா பூவையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி செம்பருத்தி ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது இன்றைக்கி. எப்போவுமே அவ்வளோ பெரிய பூ பூக்கும். ஒரு பூவுமே ஃபோட்டோக்கு வச்சா அழகாக இருக்கும், அவ்வளோ பெருசு இருக்கும். கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருந்தது, இந்த பேஸ்கெட் இப்படியே வச்சுருக்குமேன்ட்டு அதில் போட்டுட்டேன். பாருங்கள், அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன் அந்த ஸ்டிக்கர் அப்படியே கீழே விழுந்துருச்சு. நல்லாயிருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்டிக்கர். இங்கே இவர் போஸ்ட் கொடுத்து பார்க்குறத பாருங்களேன். எனக்கும் பிரியாணி வைப்பியான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் ஒருத்தன். இன்றைக்கி எனக்கு அந்த ஃபிஷ் டேங்க்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது. அடுத்த வேலை இதுதான், ஜனனி அனுப்பின பிறகு. ஜனனி இந்த ரூமுக்கும் அந்த ரூமுக்கும் சாக்ஸை காணான்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா. விஸ்கிக்கு ஜனனி ஸ்கூலுக்கு போனாலே பிடிக்காது. ஏன்னா அவனோட விளையாடுறவ அவள் மட்டும்தான். அவள் இருந்தால் நல்லா விளையாடிக்கிட்டே இருப்பாள். அவனுக்கு மூஞ்சே உம்முனாயிடும், கத்துவான் ஸ்கூல் போகும்போது. எங்கள் ஃபஸ்ட்டு விஸ்கி இவன் கிடையாது. ஃபஸ்ட்டு விஸ்கி இறந்துட்டான். இவன் 2வதாக நான் வாங்கின விஸ்கி. இவனுக்கு 1 இயர், இப்போ 3 months ஆகுது. அவன் இல்லாமல் இருக்க முடியல, அதனால 2வது ஒரு டாக் வாங்கினேன். ஜனனி கத்திக்கிட்டே போகிறான், என்னை எடுக்காதீங்கம்மா, எனக்கு டென்ஷனாக இருக்குது அப்படின்னா. எனக்கு வேணும்ல, அவளுக்கு டென்ஷனாக இருக்கலாம். எனக்கு என் பிள்ளை ஸ்கூல் போகிற அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு 2 கிட்ஸும் ஃபோட்டோ எடுக்க முடியல எனக்கு. அப்போல்லாம் அதெல்லாம் யோசனையே கிடையாது. இது ஒரு ஷூ ஸ்டாண்டாங்க, இது ஒரு சின்ன ஷூ ஸ்டாண்டு, தினசரி யூஸ் பண்ணுறது அதில் வைப்பாங்க. நான் சுறுசுறுப்பாயிட்டேன், ஏன்னா லஞ்ச் கட்டணும், இது பண்ணணும், ஒரு வாரம் ரெஸ்ட்டு, அவ்வளோதான். அவள் ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் போகிறா இல்லையா, ஷூவெல்லாம் நல்லா துடைச்சிட்டு பாலிஷ்லாம் போட்டுக்கிட்டாங்க அவங்க. விஸ்கி பாருங்க மூஞ்சி எப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஐஷுவும் ஸ்கூல் போகும்போது ஐஷு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவாள். நான் சமைச்சு வச்சேன்னா உடனே கட்டி விட்டுடுவா சாப்பாடெலாம். அவளே கட்டி எடுத்துன்னு போயிடுவாள். பாய் ஜானு. எஸ், இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் எல்லாமே இருந்தது. இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு பஜ்ஜி சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. நான் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட மாட்டேன். அந்த சாப்பிட்ற டைமில் அதை சாப்பிட்டுக்குவேன். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ லஞ்சோ டின்னர் அந்த டைமில் அந்த மாதிரி டின்னருக்கு செய்ய மாட்டேன், ஏன்னா எண்ணெய் பொருள் எடுத்து வரும். ஸோ மார்னிங் சாப்பிட்ணுன்னு தோணுச்சு, அதனால் செஞ்சேன். மிளகா பாருங்களேன் என்னென்ன கலர் கலராக இருக்குது. இது இப்படி 4ஆக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு தடவிக்கிட்டேன். செம்ம காரமாக இருந்தது. சும்மா தான் சொல்கிறாங்களோன்ட்டு நாக்கில் வச்சு பார்த்தா அப்படி ஒரு காரம். கொஞ்சம் உப்பு தூவிட்டேன். இது வந்துட்டு கடலை மாவு, கொஞ்சம் அரிசி மாவு, இது வந்துட்டு ஓமம், உப்பு, கொஞ்சம் சோடா மாவு, அவ்வளோதான். கலக்கி ஒரு பதமான இதில் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒன்று இதை 2ஆக கூட கட் பண்ணி போடலாம். சின்ன பஜ்ஜியாக வேணும் அப்படின்னா 2ஆக கட் பண்ணி போடலாம். நான் இந்த பிள்ளைங்க கேட்டுச்சேன்னு பெருசாக போட்டேன். ஆக்சுவலி இது எஸ்டர்டே பண்ணது, எஸ்டர்டே ஈவினிங் பண்ணது. இது ஸ்நாக்ஸாக, உண்மையாக சொல்கிறேன், ஸ்நாக்ஸாக நான் அந்த டைமுக்கு தனியாக ஒன்றும் எடுக்க மாட்டேன். அதனால்
ஒரு ஒரு 4 மணி போல் அந்த மாதிரி டைமில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நடக்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த எண்ணெய் பொருள்லாம் அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. எனக்கு டோக்லா ரொம்ப பிடிக்கும். சரி டோக்லா கொஞ்சம் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. கடலை மாவு ஆக்சுவலி இதுக்கு ஃப்ரூட் சால்ட் சேர்ப்பாங்க. அந்த ஈனோ அது மாதிரி சேர்க்கணும். என்கிட்ட ஈனோ இல்லை, அதனால என்ன பண்ணேன், கொஞ்சோண்டு சோடா மாவு தான் போட்டேன். அதெல்லாம் கலக்கிட்டு இட்லி பானையில் ஊற்றி எடுத்துக்கணும். இட்லி ஒரு அகலமான தட்டில் எடுத்துக்கணும். இது வந்து ஆஸ் யூஷுவல் கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சிட்டு இந்த பச்சை மிளகா அப்புறம் நீட்டாக கீர்னது அது ஒன்று தான் காரமே அதுக்கு, அதனால தான் அந்த பச்சை மிளகா. அதில் ஒரு ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஸ்பூன் இல்லை உங்களுக்கு தேவைக்கேற்ற சால்ட்டு, ஒரு ஸ்பூன் சர்க்கரை. ஆனால் அதுவே அது போட்டிருந்தோம்னா நல்லா மெத்துன்னு இருந்திருக்கும். இதுவும் சாஃப்டாக இருக்குது, பட் என்ன இட்லி மாதிரி இருக்குது. சாரி பண்ணுறவங்க இனிமேல் இதை பார்த்து பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. பட் ஈனோ போட்டுக்குங்க. நான் பண்ண தப்பு நீங்கள் பண்ணாதீங்க. பட் அதே டேஸ்ட்டு தான், கொஞ்சம் ப்ளஃபியாக இல்லை, அவ்வளோதான். மற்றபடி ஆல் ஓகே. எனக்கு பிடிச்ச டிஃபனை சாப்பிட்றேன். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இதுக்காக ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம், லைக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் உங்களை.